Hello viewers, I am Maitli. Samachir 9th Max Term 1 Set Language Exercise 1.1 ஓட 5th sum நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Represent the following set in set builder form. So set builder formல எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். Descriptive formல இருந்து set builder form எழுதுறது ரொம்ப ஈஸி roster form விட. இப்ப பாருங்க B is equal to the set of all. The set of அப்படின்னு கொடுத்திருக்கும் போது இதுதான் உங்களுக்கு descriptive form. அதாவது இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு description கொடுக்கறாங்க. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணனும்னா set builder formல எழுதணும். First question படிச்சிடுறேன். The set of all cricket players in India who scored double centuries in one day internationals கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம set builder formல எப்படி எழுதணும்னா B is equal to சொல்லிட்டு flower bracket போட்டுக்கோங்க. set builderக்கும் roster formக்கும் கண்டிப்பா flower bracket போடணும். அதுவே descriptionக்கு தேவை கிடையாது. descriptive formக்கு தேவை இருக்காது. இப்போ போட்டுட்டு x ரெண்டு டாட் வச்சுக்கோங்க. x where x அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. x is a cricket players in India. இது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. x is an all cricket players. set off வரைக்கும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்திருக்க மாதிரி எழுதிக்கோங்க. cricket players in India who scored double centuries in one day internationals. So இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு descriptionல இருந்து set builder எழுதுறது. x ரெண்டு டாட் வச்சு x is an set off விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். b is equal to எழுதிக்கோங்க. இப்போ இது பாருங்க, இது roster formல இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்க, c is equal to 1/2 2/3 3/4 னு இருக்கு. இது roster formல இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு அப்படினு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா 1 2 3 4 இன்கிரீஸ் ஆயிட்டே போற மாதிரி இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா 1 இல்லாம 2ல இருந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அப்போ நம்ம இது ஒரு நேச்சுரல் நம்பர் என்னன்னு எடுத்தோம்னா கீழ பாத்தீங்கன்னா அதை விட +1 ஆட் ஆகுது இல்லையா? இப்போ மேலே 1னா 1ஓட 1 ஆட் ஆகுது. கீழே மேலே 2னா 2ஓட 1 ஆட் ஆகுது. 3னா 3ஓட 1 ஆட் ஆகி தான் 4 ஆகுது. ஸோ இது என்னவா எழுதனா இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் நான். அப்போது கீழே என்ன இருக்கும்? n+1 இருக்கும். மேலே என்ன 1 இருக்கிற இடத்துல என்ன இருந்துச்சுன்னா கீழே வந்து n+1 இருக்கும். சரி, இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும்னா c is equal to c x போட்டு ரெண்டு டாட் வச்சு x ன்னு எழுதிக்கோ சொல்லியிருக்கேன். x is equal to இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. n/n+1 சாரி n/n+1 இருக்கு. where n is equal to n belongs to என்ன நம்பர் நம்மளுக்கு n வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ n belongs to நேச்சுரல் நம்பர்ஸ்னு எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இது 1 1+1 அப்படி போயிட்டே இருக்குன்னு. ஸோ இதை வந்து நான் x where x is equal to n/n+1 எழுதிக்கிறேன். ஏன்னா +1 எழுதினான். இந்த என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இது கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1+1/1 வரும். அப்போது 1/2 வந்துடும். சிமிலர்லி இங்கே நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து கண்டினியூஸாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது உங்களோட செகண்ட் சம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் பாருங்கள். தேர்ட் சம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்களே எழுதிடுவீங்க. இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. d is equal to x where x is என்ன பண்ணோம்? ஆஃப் விட்டுட்டு அதெல்லாம் அப்படியே எழுதிடணும். all தமிழ் month in a year. அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஈக்கு பாருங்க. e is equal to the set of odd whole numbers less than 9 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ descriptive formula e is equal to x where x is ஆஃப் விட்டுட்டு இதெல்லாம் oddல ஓல ஆரம்பிக்கிறதுனால and போட்டுக்கோங்க. and odd whole numbers less than 9 ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.